வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் சிறு வியாபாரம் அல்லது சிறு தொழில்கள் செய்து தங்களுடைய குடும்ப வருமானத்தை அதிகரிப்பதற்காக 1.5 லட்சம் தருவதாக மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது எந்த திட்டத்தின் மூலமாக தரப்போறாங்க, இந்த திட்டத்தில் சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இது போன்ற மேலும் பல கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், டாம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக சுய உதவி குழுக்களுக்கான நிதி உதவிகளை வழங்கி கொண்டு வராங்க. சிறுபான்மையின பெண்கள் மற்றும் ஆண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்து தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ சிறு வியாபாரம், சிறு தொழில்கள் செய்து தங்களுடைய குடும்ப வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் காய்கறி கடை, பலகார கடை, கைத்தொழில்கள், சிறு வணிகம், பூ வியாபாரம் மற்றும் மீன் வியாபாரம் போன்றவற்றை நடத்த நிதியுதவி தரப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் சிறுபான்மை சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இந்த குழுவில் குறைந்தது 6 மாதம் சேமித்தல், கடனளித்தல் உள்ளிட்ட பணிகளில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டு இருக்க வேண்டும். மேலும் அந்த குழுவில் 60% பேர் சிறுபான்மையினராக இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஞ்சி இருக்கக்கூடிய 40% பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினராகவோ அல்லது ஆதி திராவிடர் பழங்குடியினராகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 உறுப்பினர்களும் குறைந்தபட்சம் 10 உறுப்பினர்களும் இருக்க வேண்டும். சிறுபான்மையினர் குழுக்களில் பெண்களுக்கே அதிகமான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நிதி உதவி பெறுவதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் வேறு எங்கெல்லாம் இதற்கான விண்ணப்பங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதனுடைய கிளைகள், நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய இடங்களுக்கு சென்று இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் பெற்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் மதத்திற்கான சான்று வைத்திருக்க வேண்டும், சாதி சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், சிறுபான்மையினர் மதம் குறித்து வழிபாட்டு ஸ்தலத்தால் அளிக்கப்பட்ட சான்று, இவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகல் வைத்திருக்க வேண்டும், வருமான சான்றிதழின் நகல், ஆதார் அட்டை நகல், இதர குழு உறுப்பினரின் இணைப்புகள் உள்ளிட்டவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 வகையான திட்டங்கள் உள்ளன. முதல் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் அதிகபட்சமாக 1 லட்சம் கடன் வழங்கப்படும். இந்த கடனை அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்குள் தவணை தொகை மற்றும் வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பெறுவதற்கு விண்ணப்பதாரர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறத்தில் 3 லட்சத்திற்கும் உள்ளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குழுவின் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக 1.5 லட்சம் கடன் வழங்கப்படும். இதற்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்குள் தவணை மற்றும் வட்டியுடன் திருப்ப செலுத்த வேண்டும். இவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் நகர்ப்புறம் அல்லது கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா 8 லட்சத்திற்குள் அவங்களுடைய வருமானம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.